ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழ பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 3 வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெல்லம் துருவி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதை இப்போ அரைச்சாச்சு, இங்கே பாருங்கள். இப்போ கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். குட்டியும் எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள். நம்மளுடைய வாழைப்பழம் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.